Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 24,572 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,774, லோ 24,515. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 390 புள்ளிகள் ஏற்றத்தோட 24,774 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியில் மொத்த ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,505, அதில் அட்வான்ஸ் 2,360, டிக்ளைன் 1,027, அன்சேஞ்சு 118, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 154, லோயர் சர்க்கியூட் 79, 52 வீக் ஹை 154, லோ 34. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல எல்லாமே ஏற்றத்துல தான் முடிவடைந்தது. செக்டாரல் இண்டிசஸ்ல பாக்குறப்ப நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஐடி, நிஃப்டி எஃப்எம்சிஜி, பிரைவேட் செக்டார், பிஎஸ்சி பேங்க் எல்லாமே ஏற்றம் தான். நிஃப்டி மீடியாவை தவிர்த்து அது மட்டும் 3.09% சரிஞ்சு முடிவடைஞ்சது. பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் 544 புள்ளிகள் ஏற்றத்தோட 78,639 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்செக் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.18% ஏற்றத்தோட 1,43,634 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.34% ஏற்றத்தோட 2,17,933 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்க்கிள் 6.42% இறக்கத்தோட 7,592 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசலாம். அதே மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ரஜித் தாமஸ் சார்கிட்டையும் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சரி சார், மண்டே அதுவும் நல்ல ஏற்றத்தோட தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இருந்தால் கூட 3:30 மணிக்கு மேல ஒரு நல்ல மாற்றமா தெரியுது. ஏதோ மாறுதல் இருக்குன்னு கூட செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க. என்ன மாறுதல் சார் அது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்? 3.25 24,590 ஒட்டி இருந்தது நிப்டி. அதே நீங்க இப்ப மார்க்கெட் முடிகிறப்ப 24,774 அப்படின்னு காமிக்குது. கிட்டத்தட்ட 180 புள்ளிகள், 190 புள்ளிகள் திடீர்னு அந்த ஒரு 10-15 நிமிஷத்துல ஏறி இருக்குமா அப்படின்னா இல்லை. இது ஒரு இன்னைக்கு அப்கோர்ஸ் ஏறாம அவங்க போட மாட்டாங்க. பட் அது இன்னைக்கு ஒரு சின்ன மாறுதல் வந்திருக்கு. அந்த மாறுதலுடைய தாக்கம் இதை எப்படி தேசிய பங்கு சந்தையும் மற்றவங்களும் கையாள போகிறார்கள், செபியும் இல்லதான் மாறுதல் இன்னுமே கொண்டு வருவாங்களா இல்லையாங்கிறது போகத்தான் தெரியும். இன்ஃபேக்ட் ஆகஸ்ட் 10ஆம் தேதி சந்தை முடிவடைந்த பிறகு இந்த இதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த குழு, தேசிய பங்கு சந்தையினுடைய குழு சந்திப்பதாக சொல்லி தகவல் வெளியாக இருக்கிறது. என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டிய க்ளோசிங்ல கடைசி அரை மணி நேரத்திற்குள் பெரிய ஏற்ற இறக்கங்கள், அதீத ஏற்ற இறக்கங்கள் இருப்பதை சரி செய்வதற்காக முன்னால ஒண்ணு கொண்டு வந்தாங்க, BWAPன்னு சொல்லக்கூடிய வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்னு. இதற்கு முன்னெல்லாம் எப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ரிலையன்ஸினுடைய விலை உதாரணத்துக்கு சொல்றேன், 1,300 ரூபாய்க்கு 3:29 முடியுதுன்னு வச்சுங்க மார்க்கெட், 3:29.59 அந்த செகண்ட்ல 1,300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆனிச்சுன்னா அதுதான் அது லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். ஆனா அதுதான் க்ளோசிங் பிரைஸ்பாங்க. அது மிஸ்லீடிங்கா இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்பு ஒரு நிமிஷம் முன்னால வரைக்கும் 1,290 ட்ரேட் ஆயிருக்கும், 280 ட்ரேட் ஆயிருக்கும். லாஸ்ட் போய் 300னா அது எப்படி க்ளோசிங் பிரைஸா இருக்க முடியும்? அது லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். அப்ப க்ளோசிங் பிரைஸ்ங்கிறது ஒரு கடைசி அரை மணி நேரத்துல நடக்கக்கூடிய வால்யூம், எவ்வளவு வால்யூம் ஷேர்ஸ் நடக்குது, என்னென்ன விலையில நடக்குதோ அந்த வால்யூமையும் அந்த விலையும் பெருக்கி டிவைட் பண்ணி, அந்த வால்யூமால டிவைட் பண்ணி ஆவரேஜ் பிரைஸ் எடுப்பாங்க. வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்னு 3லிருந்து 3.5 ட்ரேட் ஆகுது. ஒவ்வொரு பங்குக்கும் இந்த மாதிரி கணக்கிடப்படும். இப்ப இதுலயும் சில சிக்கல்கள் வர்றதுனாலதான் இப்ப இந்த புதிதாக ஒரு இதை இன்னையில இருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, CAS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ஷன் சிஸ்டம். இதன் மூலமாக, இந்த கேஸ் மூலமாக இன்னைக்கு அவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல அந்த மாறுதல் என்னன்னு சொல்லிடுறேன், ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். இது பண்றதன் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்கிறதையும் எடுத்து நான் சொல்லிடுறேன். சோ என்ன மாறுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காமன் அந்த க்ளோசிங் ட்ரேடிங் செஷன் சொல்லக்கூடிய CTS அந்த செஷன் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, ஆக்சுவலா 3 மணிக்கு ஆரம்பிச்சிருது. 3லிருந்து 3:15 வரைக்கும் அந்த F&Oல இருக்க பங்குகள், டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகளுடைய அந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் கணக்கிடப்படும், BWAP. ஆனால் சந்தை நடந்துகிட்டு இருக்கும். கரெக்டா 3:15க்கு அந்த டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள், அந்த கேஷ் மார்க்கெட்ல டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு 200 பங்குகள் கிட்ட இருக்கு. அது அப்பப்ப மாறும். அந்த பங்குகளுடைய ட்ரேடிங் மட்டும் நிறுத்தப்படும் 3:15க்கு. 3:15 3:20 வரைக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் பிரைஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. என்னன்னா, அந்த 3லிருந்து 3:15 வரைக்கும் நடந்த வெயிட்டட் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸை வச்சு கணக்கிடுவார்கள். கணக்கிட்ட பிறகு 3:20லிருந்து 3:25 வரைக்கும் நம்ம ஆர்டர் என்டர் பண்ணலாம். என்ன ஷேருக்குன்னா, அந்த F&Oல இருக்க கேஷ்ல இருக்க ஷேர்ஸுக்கு மட்டும், ஸ்பாட்ல இருக்க ஷேர்ஸுக்கு மட்டும் பண்ணலாம். அந்த ஆர்டர் என்ட்ரி போடலாம், அதை மாடிஃபை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், லிமிட் ஆர்டர் போடலாம், மார்க்கெட் ஆர்டர் போடலாம், இந்த விலைக்கு தான் வாங்கணும்னு சொல்லலாம், அல்லது மார்க்கெட்ல என்ன ரேட் டிசைட் ஆகுதோ அந்த ரேட்டுக்கு நான் வாங்குறேன் விற்கிறேன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு ஆனா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது இந்த காலகட்டத்துல. 3:25 3:30 மணி இந்த டைத்துல பாத்தீங்கன்னா இந்த லிமிட் ஆர்டர்ஸை மட்டும் நீங்க என்டர் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், மார்க்கெட் ஆர்டர்ஸை ஒன்றும் பண்ண முடியாது.
இது முடிந்த பிறகு 3:28 இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது. 3:30 3:35 வரைக்கும் ஆர்டர் மேட்சிங் பீரியட்னு சொல்றது. நீங்க இந்த 3:15 3:30 வரைக்கும் அல்லது 3:20 3:30 வரைக்கும் போட்ட ஆர்டர்ஸ் இருக்குல்லையே, பை ஆர்டர், செல் ஆர்டர், இதுக்கு ஒரு குறிப்பிட்ட எந்த விலையில அதிக எண்ணிக்கையில் வாங்குவோர் விற்போர் இருக்கிறார்களோ அதை கணக்கிட்டு அந்த விலையில வணிகம் நடக்கும். அந்த வணிகம் நடக்கக்கூடிய விலை தான் க்ளோசிங் ரேட்டா வரும். இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. 3:15 F&Oல இருக்க ஸ்டாக்கினுடைய ட்ரேடிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அதுல உள்ள இந்த போஸ்ட் க்ளோசிங் செஷன்ங்கிற மாதிரியான ஒரு செஷன் நடந்து அதுல இந்த விலை நிர்ணயம். அதனாலதான் இந்த திடீர் ஏற்றத்தை இன்னைக்கு பாக்குறோம். முதல் நாள்ங்கிறதுனால இந்த சிக்கலா இல்ல இதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்குதாங்கிறது போக போக பார்க்கணும். இதை தவிர மற்ற பங்குகள் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த F&Oக்கு வெளியே இருக்கக்கூடிய பங்குகளுடைய வணிகம் எல்லாம் தொடர்ந்து அதுபாடு நடந்துகிட்டு இருக்கும். அதுல எல்லாம் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. 3:30 மணி வரைக்கும் அந்த பங்குகளுடைய கேஷ் மார்க்கெட்ல F&O இல்லாத பூரா 3:00 3:30 வரைக்கும் நடக்கும். அதுல ஒன்னும் சேஞ்சஸ் கிடையாது. அதே மாதிரி அந்த டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேடிங், F&O இருக்கக்கூடிய பங்குகளுடைய டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கிறது 3:00 3:40 வரைக்கும் நடக்கும். முன்பு 3:30 முடியும், இப்ப 3:40 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. 3:35 இது முடிஞ்சாலும் டிரான்சிஷன் பீரியட் 3:35 3:50 வரைக்கும். இந்த போஸ்ட் க்ளோசிங் செஷன் ஒன்னு இருக்கும் முன்னால கேஷ் மார்க்கெட்டுக்கு 3:40 4 வரைக்கும். அது இப்ப 3:50 4 வரைக்கும்னு மாற்றி இருக்கிறார்கள். சோ சுருக்கமா சொல்லணும்னா F&Oல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட ட்ரேடிங்கிறது 3:15 முடிஞ்சிடும், அந்த கேஷ்ல ட்ரேடிங், ஸ்பாட் ட்ரேடிங். ஆனால் அதே F&O ட்ரேடிங்கிறது தொடரும் 3:40 வரைக்கும். F&O பண்றவங்களுக்கு அது புரியும், மற்றவங்களுக்கு இது ரொம்ப புரியாது. ப்ராப்ளி தெரிஞ்சுக்கோ வேண்டாம் நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த சர்க்குலரை நம்ம இது பண்ணா அவங்க அது புரிஞ்சு கொள்ள முடியும். 3:50 4 வரைக்கும் போஸ்ட் க்ளோசிங்கிறது நடக்குது. இதுதான் இப்ப மாறுதல்கள் நடந்திருக்கு. இதுல எல்லா ஆர்டரும் மொத்தமா கன்சாலிடேட் பண்ணி அந்த 3:20 3:30 போடுறதுனால ஒரு ஆள் தனியா அதை மேனிபுலேட் பண்ணி ரேட்டை ஏத்தவோ இறக்கவோ முடியாது அப்படிங்கிறது தேசிய பங்குச்சந்தையினுடைய செபியினுடைய எதிர்பார்ப்பு. இதுபடிதான் நடக்குதாங்கிறது நம்ம பார்க்கணும். இது சம்பந்தமா FAQ என்று சொல்லக்கூடிய frequently asked questions அப்படின்னு அதுவும் NSE ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது PDF டாக்குமெண்டா இருக்கு. PDF டாக்குமெண்டோட லிங்க் நம்ம ஷேர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பண்ண முடிஞ்சு அதையும் நம்ம ஷேர் பண்ணலாம். அதுவுமே நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலும் அவங்க கொடுத்திருக்காங்கிறது நம்ம பாக்குறோம். ஓகே சார், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் IPS ஃபினான்ஸ் சேனல் ஷேர் பண்ணலாம் சார். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப இனிமேல் ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரிதான் இருக்குமா சார்? இன்னும் பெரிய ஏற்றமா இருக்கும் இல்ல பெரிய இறக்கமா இருக்குமா சார் இந்த 3? இல்ல, இது முதல் நாள்ங்கிறதுனால நிறைய பேருக்கு இது கையாள தெரிஞ்சிருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச சில பேர் 3:15 மார்க்கெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. 3:15 மார்க்கெட் முடியல. 3:15 F&Oல இருக்க ஸ்டாக்கினுடைய கேஷ் ட்ரேடிங் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. டெரிவேட்டிவ் ட்ரேடிங் முடியல. F&Oக்கு வெளியே இருக்கக்கூடிய பங்குடைய ட்ரேடிங்கும் முடியல. சோ இதை புரிந்து கொள்வதற்கே சில பேர் டே ட்ரேட், தினசரி ட்ரேட் பண்றவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் இல்லாதவர்கள் சில பேருக்கு இதுல இருக்கலாம். சோ ஒரு நாட்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது ஒரு அதீத ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. இப்ப எப்படின்னா, இதுக்கு ஒரு பேரலல் சொல்லணும்னா, காலையில 9 9:15 வரைக்கும் 9:15 தான் மார்க்கெட் திறக்குதுன்னு சொல்றோம். அப்படி இல்ல, 9 மணிக்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுது. ஆனால் அப்ப அந்த டயத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா, 9 9:08 அல்லது 9:10 வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டயத்துல அந்த விண்டோல நீங்க ஆர்டரை போடலாம். எக்ஸிக்யூட் ஆகாது. வாங்குறதுக்குள்ள ஆர்டர், இந்த ஷேரை இந்த ரேட்டுக்கு நான் வாங்குறேன்னு போடலாம். இந்த ஷேரை இந்த ரேட்டுக்கு விற்கிறேன்னு குறிப்பிட்ட சில பங்குகளை போடலாம். GS எல்லா பங்குகளையும் போட முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்டட் போட முடியாது. மற்றதெல்லாம் போடலாம். ஆனால் அந்த ஆர்டர் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா, அந்த 9 9:08 அல்லது 9:10 சொல்றோம் இல்லையா, அந்த விண்டோ முடிந்த பிறகு அடுத்த 2 நிமிடங்கள்ல அந்த ஆர்டர் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ், நிறைய என்ன விலையில நிறைய பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க, நிறைய பேர் விற்கிறதுக்கு இருக்காங்களோ அந்த விலையில மேட்ச் ஆகி அதுதான் ஓப்பனிங் பிரைஸ் 9:15 வரும் உங்களுக்கு. அதனால மார்க்கெட் 9க்கு திறந்துருது. ஆனால் 9:15 வரைக்கும் ப்ரீ ஓப்பன் சொல்லுவோம். அதே மாதிரி போஸ்ட் க்ளோசிங் 3:40 4 மணி வரைக்கும் இருந்தது. இப்ப அதை இந்த F&O ஷேர்ஸுக்கு 3:15 ஆரம்பிச்சு பண்ணிருக்காங்க. அதனால இது எதுக்காக பண்றாங்கன்னா, இரவு முழுவதும் சந்தை மூடி இருந்து நமக்கு பிறகு ஐரோப்பிய பங்கு சந்தைகள் முடிவடைந்து, அமெரிக்க பங்கு சந்தைகள் துவங்கி முடிவடைந்து, காலையில அதிகாலையில ஆசிய பங்கு சந்தைகள் துவங்குறப்ப அதுக்கப்புறம் நம்ம துவங்குறதுனால நிறைய வாலட்டிலிட்டி இருக்கும். இதற்கிடையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ட்ரம்ப் என்ன பண்ணிருப்பாருன்னே தெரியாது. அதனால நமக்கு அந்த 9 to 9:15 ஒரு மூச்சு விடும் நேரம் போல எல்லாரும் வாங்க, இந்த இடத்துல ஒன்று கூடுங்கள், உங்களுக்கு என்னென்ன வாங்கணும் விற்கணுங்கிறது இங்க போடுங்க. யார் நிறைய விலையில வாங்க விற்க இருக்காங்களோ அதை மேட்ச் பண்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரே ஒரு ரேட்ல 1500 ஒரே ஒரு ரேட்ல 1100 போட்டு வாலட்டிலிட்டியை காமிச்சு பயமுறுத்தாம அது ஒரு சந்தை மாதிரி ஒரு எல்லோரும் கூடக்கூடிய ஒரு இடமாக அந்த 9 to 9:15 இருக்கு. அதைத்தான் இப்ப 3:15 to 3:35 ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதனால இதுல தவறு வரக்கூடாது. ஏன் வந்திருக்குங்கிறத அவர்கள் ஒருவேளை இருந்தால், தவறாக இருந்தால் அதை அவங்க அனலைஸ் பண்ணி அதை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் நான் நம்புறேன். நாளைக்கு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் சார். ஆமா. அப்புறம் என்னன்னா, போன வாரம் நடுவுல பாக்குறப்ப 101.5 இருந்தது அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ். ஆனா 100க்கு கீழே வந்துதான் இருக்கு.
ஆனா இன்னைக்கு பாக்குறப்ப அந்த ஐடி செக்டார் எல்லாமே நல்ல ஏற்றம், ஒரு 3% மேலதான் ஏறி முடிவடைஞ்சது. ஆமா. எப்பயுமே அந்த இண்டெக்ஸ் டாலர் குறைஞ்சது அப்படின்னா ஐடி அந்த செக்டாருமே குறையறதா நம்ம பாத்துருவோம் சார் கடந்த காலங்கள். இப்ப ஏறி இருக்கு. என்ன சார் இது விந்த இது? நிச்சயமா சென்ற வாரம் நடுவுல வரைக்கும் $101 $101 கிட்ட இருந்தது டாலர் இண்டெக்ஸ். 101 கிட்ட இருந்தது. இப்ப 99.5 99.25 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2% இறங்கி இருக்குது இந்த 2-3 நாட்கள்ல. அப்ப அது நம்ம தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல பார்த்தால் கூட கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து டாலருடைய மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. அதை பாக்குறோம் நம்ம. இன்னைக்கு கூட ஒரு 12 பைசா குறைந்து $95.47. இது 96 கிட்ட இருந்தது போன வாரம் பார்த்தோம். சோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதற்கான காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். இதற்கான காரணம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் யென். ஜப்பான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கரன்சி அதனுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது டாலருக்கு நிகராக, மற்ற கரன்சிக்கு நிகராக. அது காரணம் என்னன்னா அமெரிக்காவில் ஈல்டு அதிகரிக்கிறதா, வட்டி விகிதம் அதிகரிக்கிறது. அங்க முதலீடு செய்தால் அதிக வட்டி கிடைக்கும். அதனால எல்லாரும் அங்க போக துவங்குகிறார்கள். அப்படிங்கும் பொழுது ஜப்பான் எண்ணெய் வித்துட்டு டாலர் வாங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்தவுடன் ஜப்பானிய அரசு அவங்களுடைய நிதித்துறை ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஜாயிண்ட் ஒரு ஆபரேஷன் லான்ச் பண்ணி எண்ணெய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எண்ணெய் வாங்க ஆரம்பித்த உடனே அப்ப டாலரை வித்து எண்ணெய் வாங்குறாங்க. டாலருடைய மதிப்பு குறைகிறது, எண்ணெயுடைய மதிப்பு விழாமல் இருக்கிறது. உயர்கிறதாங்கிறது அடுத்தது விழாமல் இருக்கிறது. சோ இது நடந்திருக்கு. சோ இது ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு கொஞ்சம் தொடர்ந்து இந்த 2-3 நாட்களாக இறங்கி கொண்டிருப்பதற்கு. சோ அப்ப நேச்சுரலா இதனுடைய தாக்கம் நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள்ல இருக்கணும் இல்லையா? ஆனால் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஒரு 3.5% ஏறி இருக்கு, இன்ஃபோசிஸ் 3.5% ஏறி இருக்கு. அதே மாதிரி மற்ற தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் நிப்டி எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா நிப்டிலையுமே கூட நிப்டி 50லையுமே அந்த ஐடி ஸ்டாக் விப்ரோ ஏறி இருக்கு. சோ இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த HCL டெக் ஏறி இருக்கு. அப்படிங்கிற என்ன காரணம்? முக்கியமான காரணம் இறங்கி இருந்துச்சு. அதாவது நம்ம இந்த கோஸ்பி ட்ரேட பார்த்தோம் போன வாரம் முழுக்க. கொரியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஹீரோவா இருந்தது. அந்த கோஸ்பி இறங்கினப்ப நம்ம ஐடி ஸ்டாக் ஏறினுச்சு. கோஸ்பி ஏறினப்ப வெள்ளி என்று நம்ம பார்த்தோம் நம்ம ஐடி ஸ்டாக் இறங்குனுச்சு. அந்த இறங்குனது இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. கோஸ்பி இன்ஃபேக்ட் இன்னைக்கு இறங்கி இருக்கு. சோ அதனால அதனுடைய அந்த ஏஐ ரிலேட்டட் ஆனதெல்லாம் எப்போ இறங்குதோ அப்பெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு சொல்லலாம், அல்லது ட்ரெடிஷ்னலான ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுது. சோ அதுதான் இன்னைக்கு ஒரு புல் பேக் ரேலியா தான் நான் பாக்குறேன். ஐடியை பொறுத்த வரைக்கும் இறங்குனது திரும்ப ஏறி இருக்கு. இது அதை தாண்டி வேறு சிக்னிபிகண்டான காரணம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியல. அதே மாதிரி 5 ஆண்டு லோல இருக்கான் ஜூலை மாத தொழில் உற்பத்தி அந்த PMI. ஆமா, சந்தைக்கு சொல்ற செய்தி என்ன சார்? சேவைத்துறை சார்ந்த குறியீடு இந்த வாரம் வர இருக்கிறது. ஜூலை மாதத்திற்கான HSBC காம்போசிட் PMIயும் சர்வீசஸ் PMIயும் இந்த வாரம் புதன்கிழமை அன்று வெளியாக இருக்கிறது. ஆனால் இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார் அந்த துறை சார்ந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் ஜூலை மாதத்திற்கு வெளியாக இருக்கிறது. 5 ஆண்டு லோ அப்படின்னு நீங்க சொன்னது கரெக்டா. 53.5. ஜூன்ல 54.2. அப்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. 54.2. 50க்கு மேல இருக்க வரைக்கும் வளர்ச்சி தான். வளர்ச்சியினுடைய வேகம் மட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். 54.2 இருந்து 53 வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் இது கொஞ்சம் பயப்பட வேண்டாம். பட் மேட்டர் ஆஃப் கன்சர்ன், கொஞ்சம் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது பாக்குறேன். என்னன்னா இதனால உற்பத்தி குறையும் பொழுது வேலை வாய்ப்பு குறையும். அப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையும் பொழுது வாங்கும் சக்தி குறையும். அந்த சுழற்சிக்குள்ள போய் நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா இது ஒரு பை அண்ட் லார்ஜ் ஒரு 400 நிறுவனங்கள் அதை அலசி அவங்களிடம் இந்த ஃபீட்பேக் எல்லாம் வாங்கிதான் அவங்க இதை பண்றாங்க. சோ இதை நம்ம புறந்தள்ள முடியாது. சோ இதுல சில மைனர் எரர்ஸ் வரலாமே தவிர மேஜரா இதுல மிஸ்டேக் இருக்காது. இது கொஞ்சம் நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன். நம்ம புதன்கிழமை அன்று சேவைத்துறை சார்ந்த PMI எப்படி வருதுன்னு பார்க்கலாம். காம்போசிட் PMIல அதனுடைய தாக்கம், இது ரெண்டினுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்த்த பிறகு நம்ம இதை பத்தி இன்னும் விரிவா பேசலாம். இப்ப இந்த வாரம் மத்திய அரசு வங்கி கடன் கொள்கை அறிவிப்பு வெளியாக போகுது. புதன்கிழமை கூட போறாங்கன்னு தெரியும். என்ன சார் எதிர்பார்க்கலாம்? வட்டி விகிதத்துல ஏதாவது மாற்றம் இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சரியா தவறாங்கிறது நம்ம புதன்கிழமை தெரிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய அளவுல மாறுதல் எதுவும் வட்டி விகிதத்துல வரும் நான் எதிர்பார்க்கல. ஒரு ஸ்டெபிலிட்டியை தான் மத்திய அரசாங்கமும் மத்திய ரிசர்வ் வங்கி ஒரு ஸ்டெபிலிட்டியை தான் விரும்புவார்கள் நான் நினைக்கிறேன். பணவீக்கம் இன்னமும் அதிகரிச்சா கூட கட்டுக்குள் தான் இருக்கு. அதாவது அவர்களை பொறுத்தவரை, மத்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க டார்கெட்டட் பணவீக்கத்துக்குள்ளதான் அது இருக்கதா அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பணவீக்கம் இருந்தால் கூட அது அவர்களுடைய எதிர்பார்த்த அந்த லிமிட்டை தாண்டலைங்கிறதுனால பெரிய அளவுல வட்டி விகிதங்களில் எதுவும்
நிச்சயம் இப்ப இறக்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை ஏற்றலாமா, ஏன்னா இறக்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு சென்ற ஆண்டு இருந்தது. அதை நம்ம மறுப்பதற்கில்லை, சென்ற ஆண்டு கடைசியில எல்லாம், இந்த ஆண்டு துவக்கத்துல கூட. பட் அதற்கு பிறகு பணவீக்கம் வந்து அதிகரிக்க சர்வதேச சந்தையிலும் அதிகரிச்சது, இங்கும் அதிகரிச்சது. போன வருஷம் கடைசியில பார்த்தோம். அந்த பிறகு அந்த எதிர்பார்ப்பு குறைந்து வட்டி விகிதத்தை ஏற்றுவார்களாங்கிற எதிர்பார்ப்பு தான். ட்ரம்பை தவிர யாரும் வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கல. சோ இங்க நானுமே அந்த மாதிரி எதிர்பார்க்கல. அப்படி இருந்தால் அது என்னை பொறுத்தவரை ஆச்சரியமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொதுவா வட்டி விகிதம் ஓரளவுக்கு குறையிறதுங்கிறது நல்லதுதான். பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கே வட்டிக்கு விகிதத்தை கூட்டுவாங்க சில சமயம், செலவு கட்டுப்படுத்தும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அது கவுண்டர் ப்ரொடக்டாவும் போகலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் குறைவுங்கிறது வீட்டு கடன் வாங்குபவர்களுக்கு, வாகன கடன் வாங்குவோருக்கு மட்டுமல்லாது தொழில் அபிவிருத்திக்கு கடன் வாங்குபவர்களுக்கும் அது பெரிய அளவுல அவர்களுடைய நிதி சுமையை குறைக்கும்ங்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவானது என்னன்னா, அப்படி வட்டி குறையும் பொழுது ஓய்வு பெற்றவர்கள், இப்ப தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காம அல்லது வேலைக்கு போகாம வேற எந்த வருமானமும் இல்லாமல் வட்டி வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அது கொஞ்சம் நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கும். எனிஹோ என்னை பொறுத்த வரைக்கும் பணவீக்கத்தை தாண்டிய வட்டி விகிதம் இருக்க வரைக்கும் 2% 3% அந்த டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ற வரைக்கும் வட்டி 5% இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா பணவீக்கம் 2% இருக்கணும். பணவீக்கம் வந்து 8% இருந்து வட்டி வந்து 16% இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. அது 12% இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. பணவீக்கம் 10%, வட்டி 12%னா அந்த 2% கூட இருக்கிறது நமக்கு ஒன்றும் 1% 2% கூட இருக்கிறது பெரிய பிரயோஜனம் இல்லை. பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கணும். அப்பதான் வட்டி விகிதம் கூட இருக்கிறதுனுடைய முழு பலனை நம்ம பெற முடியும். சார், இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரஜித் தாமஸ் சார் கிட்ட அடுத்து வந்து பேச போறோம் சார். நீங்க நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சிவி சார். இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும்? இந்த வாரம் ஆரம்பிச்சது வர்த்தக நாள் முதல் நாளவே நமக்கு வந்து ஒரு 200-300 புள்ளிகள் ஏற்றத்தோட தான் சந்தை முடிந்திருக்கிறது. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் முற்றிலுமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கிறத பாக்குறோம். நம்ம இது வரைக்குமே 24,500 24,600 அப்படின்ற ஒரு பேரியர் நம்ம வைத்திருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி டே ஹை பாத்தீங்கன்னா 24,774. ஸோ அப்சைட் பயர்ஸ் வந்து மிகவும் ஷார்ப்பா, அது முக்கியமா சந்தை முடியும் ஓரிரு நிமிஷத்துல ரொம்ப ஷார்ப்பான ஒரு பையிங் வந்து அந்த சந்தையை ஏற்றி விடுறதையும் பார்த்தோம். இன்ஃபேக்ட் 578 இருந்து ஆல்மோஸ்ட் 774 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 200 புள்ளிகள் ஏற்றத்தை வந்து ரொம்ப குறுகிய நேரத்துல கடைசிய சந்தை முடியும் நேரத்துல அந்த ஒரு ஏற்றத்தை சந்தித்தையும் பார்த்தோம். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது 24,800, 24,800, 24,880 80 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பேண்டாக இருக்கும். அதையும் தாண்டி விட்டால் ஐ திங்க் 25,000 வந்து டெஃபினட்டா அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தைக்கு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வைஸ், சப்போர்ட் வைஸ் பார்க்கும்போது ஐ திங்க் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து 24,400 370 to 400 ரொம்ப குருசலா இருக்கும். அதுக்கும் குறைவாக ஒருவேளை ஏதாவது ஒரு காரணியினால சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்தித்தால் 24,200 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சப்போர்ட்டாக எடுத்து நம்ம சந்தைக்குள் வர்த்தகம் செய்ய நுழையலாம். சரி, இந்த வாரம் எந்த மாதிரி ஸ்டாக் அல்லது செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் சார்? ரிசல்ட் பேஸ் தான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அதுவாக தான் இருக்கும். பிகாஸ் ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்காததை விட இன்னும் சிறப்பா Q1 ரிசல்ட்ஸ் வந்து வந்த வண்ணமாக நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக இப்போ ஐடில ஒரு ரிகவரி நம்ம கடந்த ஓரிரு வாரங்களாக கவனித்து வருகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் டிசிஎஸ்ஆ இருக்கட்டும், இன்ஃபோஸா இருக்கட்டும், மைண்ட்ரியா இருக்கட்டும், ஸோ தேர் இஸ் அங்க ஒரு சிறிய ரிகவரி நடக்கிறத பார்க்கிறோம். பிரைமர்லி பிகாஸ் டிராப் இன் மெமரி சிப்ஸ், அதாவது இந்த ஏஐ சார்ந்த ஒரு இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கும் பட்சத்துல ஐடி எனேபிள் சர்வீசஸ் வந்து ஒரு ரிகவரி கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் மேக்கிங் ஒன் ஸ்மார்ட் ரிகவரி நவ் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கடந்த ஓரிரு வாரமாகவே அது நடந்துட்டு இருக்கிறது. ஸோ தட் இஸ் ஃபைன். இரண்டாவது வந்து ஐ திங்க் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து சிறப்பாக செயல்படுறதையும் பார்க்கிறோம். பட் முக்கியமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா செக்டர்ஸுமே ஒரு நல்ல அப்டிக் கடத்தி இருக்கிறது. ஸோ இந்த ஒரு யூஃபோரியா விட்டு, அதாவது சந்தையின் யூஃபோரியா விட்டு ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட்லி செயல்படக்கூடிய நல்ல தரமான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்து செக்டர் வைஸ் பார்க்காமல் தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு செய்யறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சார், நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சுபி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.